ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் செய்தி இரட்சிப்பினுடைய பல்வேறு பரிணாமங்கள். இந்த வேதத்திலே இரட்சிப்புக்கு ஆவியானவர் பல உதாரணங்களை அவர் சுட்டி காண்பித்திருக்கிறார். இரட்சிப்பு என்பது அனைவர் நினைக்கிறது போல சபை மாற்றம் அல்ல, பெயர் மாற்றம் அல்ல, இடமாற்றம் அல்ல. இரட்சிப்பு என்பது எண்ணங்களின் மாற்றம், சுபாவங்களின் மாற்றம், பாதையின் மாற்றம், பயணங்களின் மாற்றம், ஆசைகளின் மாற்றம். இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லுகிற பலருடைய வாழ்க்கையிலே இன்னும் சுபாவங்கள் மாறவில்லை, ஆசைகள் மாறவில்லை, விருப்பங்கள் மாறவில்லை. அதாவது ஆவிக்குரிய சபையிலும் இந்த நிலை இன்றைக்கு இருக்கிறது. அதே பழைய வாழ்க்கை, அதே பழைய சுபாவம், அதே பழைய காரியங்கள் எல்லாமே. அவன் திருமறை சொல்லுகிறது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான். அவனுடைய கருப்பொருள் என்னவென்றால் ஒரு புதிய இணைப்பு, ஒரு புதிய தொடர்பு, ஒரு புதிய ஐக்கியம். ஆனால் இன்றைக்கு இன்னும் ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லுகிற பலருடைய வாழ்க்கையில இன்னும் மாற்றங்கள் இல்லை. அது துக்கமான ஒன்று. ஆவிக்குரிய சபையில் நீண்ட நாட்கள் போகிறவர்களுக்கு கூட அந்த ரட்சிப்பினுடைய ஆழங்கள் இன்னும் புரியவில்லை. ஒரு ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்வானேயானால் அவனுக்குள்ள ஒரு ஆத்தும பாரம் இருக்கும். இன்றைக்கு அந்த ஆத்தும பாரம் ஜனங்களுக்குள்ளே மிக குறைவா இருக்கிறது. ஜனங்களை பற்றியோ, சபையை பற்றியோ, ஆண்டவரை பற்றியோ அந்த பாரம் இல்லாத ஒரு நிலையை இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். இந்த நாளிலே திருமறை ரட்சிப்பினுடைய அந்த ஆசீர்வாதங்களை சொல்லுகிறது. அதாவது ஒரு மனம் திரும்புவதினால் அந்த ரட்சிப்பு அவனுக்கு எண்ணத்தை கொடுக்கும். அந்த ரட்சிப்பு எதற்கு ஒப்பனையா இருக்கிறது? ஆங்கிலத்தில் சொல்வார்கள் the aspect of salvation. அந்த ரட்சிப்பு எதற்கு ஒப்பனையா இருக்கிறது? ஒரு 5 காரியங்களை உங்களுடன் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவது, சங்கீதம் 95 சங்கீதம் 1 வசனம். 95 சங்கீதம் 1 வசனம். இந்த ஆக்கியோன் சொல்லுகிறான், கர்த்தரை கம்பீரமாய் பாடி இரட்சண்ய கன்மலையை கீர்த்தனம் பண்ண கடவோம். பலமுறை வாசித்திருக்கலாம். இரட்சண்ய கன்மலை, திரையில் பாருங்கள், இரட்சண்ய கன்மலை. நம்முடைய கருப்பொருள் என்னவென்றால் ஆங்கிலத்திலே ராக் ஆஃப் சால்வேஷன். அன்பான, ஒரு கன்மலை எவ்வளவு உறுதியானதோ, ஒரு கன்மலை எவ்வளவு ஸ்திரமானதோ, ஒரு கன்மலை அன்பானவர்களை அசைக்க முடியாதோ, அதுபோல ரட்சிக்கப்பட்ட ஒருவனை அசைக்க முடியாது. The rock speaks the stability. அதாவது அது எதை காட்டுகிறது என்று சொன்னால் அந்த உறுதியான தன்மை. இன்றைக்கு ரட்சிக்கப்பட்ட மக்களுடைய வாழ்க்கையிலே அந்த உறுதியான தன்மை இல்லை. நாணலை போல, ஆற்று மணலை போல, எந்த பக்கம் காற்றடிக்கிறதோ அந்த பக்கம். நாளுக்கு ஒரு வாழ்க்கை, சூழ்நிலைக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை. அன்பானவர்களே, அது ரட்சிப்பு அல்ல. ரட்சிப்பு என்ற வார்த்தையினுடைய கருப்பொருள் என்னவென்றால் இஸ் a rock, இஸ் a stability. அது உறுதியானது, அசைக்கப்பட முடியாது, எந்த சூழ்நிலையிலும் அதை மாற்றவே முடியாது. இன்றைக்கு ஆவிக்குரிய சபைக்கு போகிற அநேகர் காலங்களுக்கு ஏற்றாற்போல் தங்களை மாற்றிக்கொள்கிறார்கள். அதுக்கு அவர் சொல்லுகிற வசனம், நான் யூதருக்கு யூதனாயும் கிரேக்கனுக்கு கிரேக்கனாயும், அதல்ல அவனுடைய கருப்பொருள். அன்பானுடைய இடத்துக்கு ஏற்றார் மாதிரி அவர்களை எல்லா இடத்திலையும் பார்க்கலாம். பொருள் சொல்லுகிறான், உங்களை ஒரு விக்கிரக கோயிலை பந்தி இருக்க கண்டார். அப்படியானால் இன்றைக்கு ஆவிக்குரியவர்களும் கிறிஸ்தவர்கள் கூட தங்களை அடிக்கடி மாற்றிக்கொண்டே இருக்கிறார்கள், சூழ்நிலைக்கு ஏற்றார் போல. வேண்டாம். நீங்கள் அரசியல்வாதியா இருக்கலாம், ஒரு ஆன்மீகவாதியா இருக்கலாம், ஒரு செலிபிரிட்டியா இருக்கலாம். அன்பான தேவ பிள்ளைகளே, டோன்ட் சேஞ்ச் யுவர் ஆட்டிடியூட். உங்களுடைய நிலைகளை மாற்றிக்கொள்ள வேண்டாம். ரட்சிப்பு என்பது இட்ஸ் a rock, ஸ்டேபிள். அன்பானவர்களே, இந்த வாழ்க்கையில அந்த உறுதி இல்லாத மக்கள் ஏராளமா இருக்கிறார்கள். விசேஷமாக பரம்பரை கிறிஸ்தவனை சொல்லிக் கொள்கிற பலர் அதில் உறுதியாய் இல்லாதிருப்பது துக்கமான ஒன்று. பாரம்பரியம், அதாவது பாதி கிறிஸ்தவர்கள் விட ஆதி கிறிஸ்தவர்கள் பக்தியாய் இருக்க வேண்டும். அவர்கள் வேதத்தை அறிந்தவர்கள், தலைமுறையாக சத்தியத்தை கேட்டவர்கள். ஆனால் அப்படிப்பட்ட மக்கள் மத்தியில கூட இன்றைக்கு அந்த உறுதித்தன்மை இல்லை. திருமணங்களுக்கு, கல்லறைகளுக்கு, காலங்களுக்கு, சூழ்நிலைகளுக்கு, அந்த உறவுகளுக்கு ஏற்றார் மாதிரி உலகத்திற்கும்
உறவுகளுக்கும் சமயங்களுக்கும் சாஸ்திரங்களுக்கும் தங்களை மாற்றிக்கொள்ளுகிறார்கள். ஆவிக்குரிய திருச்சபைக்கு போகிற அநேகர் இன்னும் பாரம்பரிய பழக்கத்தை கடைபிடிக்கிறார்கள். அதே நாள் பார்ப்பது, ஜோசியம் பார்ப்பது, இன்னும் பல சம்பிரதாயங்களை செய்கிறார்கள். அன்பானுடைய ரட்சிப்பு என்பது இட்ஸ் ஸ்டேபிள், உறுதியானது, அசைக்கப்பட முடியாது. இதுதான் ஒரு மீட்கப்பட்ட மனிதனுக்கு தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம். ரட்சிப்பில் என்ன இருக்கிறது என்று சொன்னால் ஸ்டெபிலிட்டி, ஒரு உறுதியான ஒரு உறுதி. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, பாடுகள் உண்டு, போராட்டங்கள் உண்டு, இல்லாமை உண்டு, வெறுமைகள் உண்டு, கண்ணீர் உண்டு, கலக்கம் உண்டு. ஆனால் ரட்சிப்பு என்பது திருமறை சொல்லுகிறது, அது ஒரு கண்மலை, உன்னை பாதுகாக்கும், அரணாயிருக்கும். ஆபத்து காலத்திலே உனக்கு அரண் ரட்சிப்பு தான். உன்னை கண்மலையின் வெடிப்பிலே உன்னை வைத்து அவர் காப்பாற்றுகிறார். Salvation is a rock. There is stability in salvation. ரட்சிக்கப்பட்ட மக்களுடைய வாழ்க்கையிலே ஒரு உறுதி. வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, do you have a stable life? ஆலயத்தில் பாருங்களேன், ஒரு வாரம் அட்டகாசமா ஜெபம் பண்ணுவாங்க, அடுத்த வாசம் அப்படியே தலை குனிந்து, பாடல் இல்லை, சத்தம் இல்லை, அதில் எந்த இன்வால்மெண்ட்டே இல்லை. திருச்சபையில பலமுறை பார்த்திருக்கிறேன். வேகமாய் வருகிறார்கள், வேகமாய் துள்ளுகிறார்கள், வேகமாய் பாடுகிறார்கள், அடுத்து இருக்குமிடம் தெரியவில்லை. They fail to understand the value of salvation. ரட்சிப்பினுடைய அந்த மேன்மையை, அந்த மகத்துவத்தை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. பாடுகள் உண்டு, அலைகள் உண்டு, போராட்டம் உண்டு, பெருங்காற்று உண்டு, விடாய்த்த வாழ்க்கை உண்டு, தேவைகள் உண்டு. ஆனாலும் அவர்களோடு கூட இருக்கிறார். ஏசாயா 32 அதிகாரத்திலே அவர் காற்றுக்கு ஒதுக்காகவும் கண்மலைக்கு நிழலாகவும் இருப்பார். பெருவெள்ள வரும், பெருங்காற்று வரும், ஆனால் 32:1 சொல்லுகிறது ஏசாயா, அவர் நீதியாய் அரசாளுவார். Salvation is a rock, is a stability. இரண்டாவது ரட்சிப்பு என்பது 2 சாமுவேல் 22 அதிகாரம் 51 அந்த வார்த்தை இப்படி சொல்கிறது, அன்பான தேவ பிள்ளைகளே, ரட்சிப்பு என்பது ஒரு மிகப்பெரிய அரண், அதாவிட்டால் மிகப்பெரிய அது கோபுரம். நான் வாசிக்கிறேன், அந்த வார்த்தை சொல்கிறது, தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு மகத்தான ரட்சிப்பை அளித்து. 22 அதிகாரம் 51 தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு மகத்தான ரட்சிப்பு. தமிழிலே மகத்தான ரட்சிப்பு. ஆங்கிலத்தில் இந்த வார்த்தை இப்படி சொல்லப்பட்டிருக்குது, த டவர் ஆஃப் சால்வேஷன். முதல்ல சொன்ன ஸ்டெபிலிட்டி, அடுத்து செக்யூரிட்டி. நான் படிக்கிறேன், கேளுங்கள். அந்த வார்த்தை மகத்தான. அது மட்டுமல்ல அந்த ரட்சிப்பு அவன் சந்ததிக்கும் சதா காலங்களுக்கும் பயன்படுமா. 3 முறை பாருங்கள், அந்த மகத்தான ரட்சிப்பு. அடுத்த வார்த்தை, அவன் சந்ததிக்கும் சதா காலமும் கிருபைகளை தரு. ரட்சிப்புக்குள்ளே ஒரு கிருபை இருக்கிறது. வாழ கிருபை, நிற்க கிருபை, பாட கிருபை, துதிக்க கிருபை. அதை நான் ஆரம்பத்தில் சொன்னேன், ஸ்டெபிலிட்டி, ஒரு உறுதியான வாழ்க்கை. இரண்டாவது செக்யூரிட்டி, ரட்சிப்புக்குள்ளே ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு இருக்கிறது. அது சொல்லப்பட்ட வார்த்தை, தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு மகத்தான ரட்சிப்பை அளித்து. ராஜ்யம் என்றாலே பாடுகள், போராட்டங்கள், யுத்தங்கள் எல்லாம் உண்டு. ஆனால் தேவன் சொல்லுகிறார், தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு ரட்சிப்பை அளித்து தாம் அபிஷேகம் பண்ணின தாவீதுக்கும் அந்த சந்ததிக்கும் சதா காலங்களுக்கு கிருபை தருகிறார். 2 வார்த்தை சொல்ல விரும்புகிறேன். ரட்சிப்பு என்பது, அன்பான தேவ பிள்ளையே, அது ஒரு பாதுகாப்பு. ஸ்டெபிலிட்டி என்பது வேறு, செக்யூரிட்டி என்பது வேறு. அது ஒரு பாதுகாப்பு. ஏன் தெரியுமா? அந்த பாதுகாப்பு 2 சாமுவேல் 22:51 சதா காலமும். இந்த உலகத்தில் இருக்கிற பாதுகாப்பு எல்லாம் கொஞ்ச காலம்தான், ஒரு 5 ஆண்டுகள் சொல்றாங்க. இசைப்பிரிவு பாதுகாப்பு, பூனைப்படை பாதுகாப்பு, இதெல்லாம் அந்த அதிகாரம் இருக்கிற வரைக்கும், ஆளுகை இருக்கிற வரைக்கும். அதிகாரங்கள் மாறும்போது, ஆட்சி மாறும்போது பாதுகாப்பு இல்லை. ஆனால் தேவன் சொல்லுகிறார், மை செக்யூரிட்டி வில் ஆல்வேஸ் வித் யூ. என் ரட்சிப்பிலே அவர் வைத்திருக்கிற இன்னொரு 2வது மகத்தான ஆசீர்வாதம் வேதம் சொல்கிறது,
மகத்தான ரட்சிப்பு. ஆங்கிலத்தில் பயன்படுத்தப்பட்ட வார்த்தை த செக்யூரிட்டி. என்னுடைய பிள்ளையே, அவரை போல பாதுகாக்க உலகத்தில் யாரும் இல்லை. அவரே நம்பகத்தன்மை உள்ளவர். இந்த உலகத்தின் பாதுகாவலர்கள் எல்லாருமே அன்பாளை விலை போகிற மக்கள். அன்னை இந்திரா காந்தியினுடைய வாழ்க்கையிலே பார்த்தோம். அவருடைய சொந்த பாதுகாவலரை அவர்களை சுட்டு கொன்றார். அப்படினால் உலகத்தின் பாதுகாப்பு நம்பலாம், ஆனால் அதை விட தேவனுடைய பாதுகாப்பு, ரட்சிப்புக்குள்ளே பாதுகாப்பு இருக்கிறது. எனவேதான் இத்தனை ஆபத்து, இத்தனை போராட்டம். ஒரு நாள்தோறும் நாம் படிக்கிறோமே சாலை விபத்துக்கள். இந்த விபத்துக்களில் நம்மை பாதுகாப்பது வேதம் சொல்லுவது மகத்தான ரட்சிப்பு. ஆங்கிலத்தில் செக்யூரிட்டி. அவரே நம்முடைய பாதுகாப்பு, அவரே நமக்கு எல்லாம். முதல்ல சொல்ல ஸ்டெபிலிட்டி, அவரே உறுதியான வாழ்க்கைக்கு சொந்தக்காரர். இரண்டாவது, அவரே நம்முடைய செக்யூரிட்டி. மூன்றாவது ஒன்று சொல்ல விரும்புகிறேன். 1 தெசலோனியர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அதில் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை, ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலைச்சீரா. ரட்சிப்பு என்பது அன்பார்ந்த பிள்ளையே தலைச்சீரா. நம்முடைய தமிழகத்தில் எல்லா மாநிலங்களிலுமே ஹெல்மெட் இல்லாவிட்டால் அங்கே அபராதம். சில இடங்களிலே, சில மாநிலங்களிலே ஹெல்மெட் போடாவிட்டால் பெட்ரோலை போடுவதில்லை என்றால் அரசாங்கம் அவருடைய பாதுகாப்பை அதிகமாக விரும்புகிறது. எல்லா தேசங்களும் இருக்கிறது. ஹெல்மெட் ஏன் அணிய வேண்டும்? பாதுகாப்புக்காக. இங்கே ஆண்டு சொல்லுகிறார், அன்பார்களே, ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலைச்சீரா. அந்த வார்த்தையில் பாருங்கள், ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் திரைச்சீரா. ஆங்கிலத்தில் the helmet of salvation. அது என்ன தருது தெரியுமா? preserve from all the evil things, preserve from the accident. நம்முடைய விபத்துக்களிலிருந்து நாள்தோறும் பாதுகாக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டு பிள்ளையே, விபத்து எப்போ வரும் தெரியாது, nobody knows. ஆனால் வருகிற விபத்து ஒவ்வொரு நாளும் ஒரு நீதிமானுக்கு ஒரு துன்பங்கள் அநேகமாயிருக்கும். பாடுகள் உண்டு, போராட்டங்கள் உண்டு, பிரயாசங்கள் உண்டு, எல்லாமே உண்டு. ஆனால் அந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது, அன்பா, ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலைச்சீராவை. என் அன்பு பிள்ளையே, ரட்சிப்பு இட் preserve you. செக்யூரிட்டி வேற, preserve வேற. உன்னை பாதுகாக்கும், கண்மணி போல உன்னை பயன்படுத்தும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு பிள்ளையே, salvation is not a cheap. அது நினைக்கிற மாதிரி இலவசமானதோ மலிவானதல்ல. சம்திங் வெரி காஸ்ட்லி. உன் உயிரை பாதுகாக்கும், உன் ஜீவனை பாதுகாக்கும், உன் ஆத்துமாவை பாதுகாக்கும், உன்னையே பாதுகாக்கும். இட் preserve you. அடுத்த குறிப்பு, 5வது குறிப்பு, 1 சங்கீதம் 116ஆம் சங்கீதம் 13ஆம் வசனம். 116ஆம் சங்கீதம் 13ஆம் வசனம். ரட்சிப்பு என்பது அது ஒரு பாத்திரம். எல்லாம் தெரிந்த வசனம். ரட்சிப்பின் பாத்திரம். ரட்சிப்பு என்பது it is a vessel, it's a cup of salvation. ஒரு பாத்திரம். அதில் அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம், அவருடைய தயவு. எனவேதான் பக்தன் சொன்னான், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ரட்சிப்புக்கு இன்னொரு அர்த்தம் the joy of salvation. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி நிரம்பி. அன்பான கர்த்தர் பிள்ளையே, வெறுமையான பாத்திரத்தை நிறைவாய் மாற்றுகிறவர் கர்த்தர். வெறுமையான பாத்திரம், உதவாத பாத்திரம், உபயோகமில்லாத பாத்திரம், அந்த உபயோகமில்லாத பாத்திரத்தை பயன்படுத்துகிற பாத்திரமாய், வெறுக்கப்பட்ட பாத்திரத்தை உபயோகமான பாத்திரமாய், தள்ளப்பட்ட பாத்திரத்தை தேவன் கையில் எடுத்து மலிவான பாத்திரத்தை விலையேற பெற்ற பாத்திரமாய் கர்த்தர் மாற்றுகிறார். அந்த வார்த்தை படிக்கிறேன், ரட்சிப்பின் பாத்திரம். ரட்சிப்பு என்பது just like a vessel. அது ஒரு ஆங்கிலத்தில் பயன்படுத்தப்பட்ட வார்த்தை கப். அன்பானவர்களே, அதனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? உன் தாகத்தை தீர்க்கிறது. கப் is a cup of salvation. உன் தாகத்தை தீர்க்கிறது, உன்னை குளிர்ச்சியடை செய்கிறது. இந்த நாளிலே அந்த வார்த்தையுடைய பொருள் என்னவென்றால் மகிழ்ச்சி ஆக்குகிறது. தினந்தோறும் காலையில் செய்தித்தாளில் போடுகிறாங்க, அந்த நாளை குதூகலத்தோடு ஆரம்பிங்கள், ஒரு கப் டீ குடிங்க. அது பொய்யோ மெய்யோ, ஆனால் தேவன் சொல்கிறார், ரட்சிப்பு என்பது இஸ் a cup. அதில் ஒவ்வொரு நாளும் நன்மை, கிருபை, இரக்கம், தயவு,
காருண்யம் அத்தனையும் தேவன் அதில் இணைத்து வைத்திருக்கிறார். அதனுடைய கருப்பொருள் என்னவென்றால் ஜாய். என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகிறது. ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே அவன் பாத்திரம் எப்போது நிரம்பி வழியும். எல்லா சூழ்நிலைகளிலும், எல்லா காலங்களிலும், எல்லா சந்தர்ப்பங்களிலும் அவன் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழியும். ரட்சிப்பு என்பது இட்ஸ் எ கப். ஆரம்பத்தில் சொன்னேன், ரட்சிப்பு என்பது ராக், அது ஒரு கண்மலை, ஸ்டெபிலிட்டி. ரட்சிப்பு என்பது வேதம் சொல்வது போல அது மகத்தானது. ஆங்கில வேதத்தில் நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம். ரட்சிப்பு என்பது ஒரு துருகம். இட்ஸ் செக்யூர். உங்களை ஒரு நாளும் அது பாதுகாக்கிறது. ரட்சிப்பின் என்பது ஒரு தலைச்சீரா. உங்கள் உயிரை பாதுகாக்கிறது, உங்கள் ஜீவனை பாதுகாக்கிறது, உங்கள் ஆத்துமாவை பாதுகாக்கிறது, உங்கள் குடும்பத்தையே பாதுகாக்கிறது. நான்காவது குறிப்பு, ரட்சிப்பு என்பது ஒரு பாத்திரம். ஆங்கிலத்தில் த கப் ஆஃப் சால்வேஷன். அந்த பாத்திரம் என்ன செய்ய தெரியுமா? உங்களை நிரம்பி மகிழ்ச்சிக்குள்ளாக்குறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளையே, ரட்சிப்பில மட்டும்தான் மகிழ்ச்சி உண்டு. உலகத்தின் மகிழ்ச்சி தற்காலிகமானது. உலகத்தின் மகிழ்ச்சி போலியானது. உலகத்தின் மகிழ்ச்சி எல்லாமே நிலையானது அல்ல. ஆனால் தேவன் கொடுக்கிற ரட்சிப்பு நிலையானது, மகிழ்ச்சியானது, மேன்மையானது. இவன் திருமறை சொல்லுகிறது, என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன். அடுத்த குறிப்பு, ரட்சிப்பு என்பது ஏசாயாவின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அது ஒரு ஊற்று. ஏசாயா 12:3, நீங்கள் ரட்சிப்பின் ஊற்றுக்களிலிருந்து மகிழ்ச்சியோடு தண்ணீர் மொண்டு கொள்ளுவீர்கள். ரட்சிப்பு என்பது ஒரு ஊற்று. ஆங்கிலத்தில் வெல். அன்பானுள்ளே, ஊற்றின் தன்மை என்னவென்றால் ஒவ்வொரு நாளும் புதிய சுவைகளை கொடுத்து கொண்டே இருக்கும். ஊற்றுடைய தன்மை ஒவ்வொரு நாளும் ஜஸ்ட் லைக் எ ஃபவுண்டன். ஆற்றின் சுவை வேறு, ஏரித்தனின் சுவை வேறு, நாம் குடிக்கிற பாட்டில் தண்ணின் சுவை வேறு, ஊற்றின் சுவையே வேறு. 2 அர்த்தங்கள். ஒன்று, அதற்கு முடிவே இல்லை. எவ்ரிடே இட் ஃப்ளோஸ். ஒவ்வொரு நாளும் இட் ஸ்ப்ரிங். அது ஊறிக்கொண்டே இருக்கும். அது ஊறிக்கொண்டே இருக்கும், தண்ணீரை கொடுத்து கொண்டே இருக்கும். அதுதான் ஊற்று என்று பெயர். கிணறு வேறு, ஊற்று வேறு. ஃபவுண்டன் அதனுடைய கருப்பொருள் என்னவென்றால் அது ஊறிக்கொண்டே இருக்கும். அது மட்டுமல்ல, அதனுடைய சுவையே வேறு. ஆற்றின் சுவை, ஏரித்தண்ணின் சுவை, நாம் குடிக்கிற மெட்ரோ வாட்டர், அல்லவற்ற அந்த பாட்டில் தண்ணி, அது சுவையே வேறு. ஆனால் ஊற்று தண்ணீரின் சுவையே வேறு. அன்பு தேவ பிள்ளையே, ரட்சிக்கப்பட்ட வாழ்க்கையிலே அவனுடைய சுவையே வேறு. அது மற்றவர்களை போல அல்ல. 2 காரணம் சொல்ல விரும்புகிறேன். தட் இஸ் எ நான் ஸ்டாப் ப்ரொவிஷன். அந்த ஊற்றிலே இடைவிடாமல் தொய்வில்லாத ஒரு ஆசீர்வாதம். 2வதாக சொல்லப்பட்ட வார்த்தை எ நியூ டேஸ்ட், புதிய ஆசீர்வாதங்கள். ரட்சிக்கப்பட்ட வாழ்க்கையில எவ்ரிதிங் வில் பி சேஞ்ச். புதிய புதிய நன்மைகளும் கிருபைகளும் அவன் வாழ்விலே அவனை தொடரும். எனவேதான் ஊற்று என்ற வார்த்தைக்கு சுவை, அவனுடைய சுவையே வேறு. 2வது, அது அளவிடப்பட முடியாது. இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட பலருடைய வாழ்க்கையில எத்தனை பெரிய ஆசீர்வாதங்கள். வீடு இல்லை, ஒரு காலத்துல தேவைகள் ஆயிரும், பிரச்சனைகள் ஆயிரும், போராட்டங்கள் ஆயிரும். ஆனா இன்றைக்கு போராட்டத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி. போதும் என்கிற நிலைக்குள்ளே கர்த்தர் ஜனங்களை வைத்திருக்கிறார். எனக்கு இது போதும். அப்படியானால் ரட்சிப்புக்குள்ளே இட்ஸ் ஜஸ்ட் லைக் எ ஃபவுண்டன். அது ஊறிக்கொண்டே இருக்கும். நீங்கள் தந்து கொண்டே இருக்கலாம். அந்த ஊற்று அநேகருக்கு பயன்படும். யோசித்து பாருங்கள். ரட்சிப்பின் ஊற்றுக்களிலிருந்து மகிழ்ச்சியோடு. ஆவியானவர் ரட்சிப்பை ஒரு ஊற்று என்று சொல்லுகிறார். எவ்ரிடே there is a new source, new blessing, new taste. ஒவ்வொரு நாளும் புதிய புதிய சுவை. ரட்சிப்பு என்பது ஒரு ஊற்று. கடைசியாக, ரட்சிப்பு என்பது அன்பானவர்களே, அது ஒரு கொம்பு. வாசிக்கிறேன். லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 69ஆம் வசனம். நம்முடைய பிதாக்களுக்கு அவர் ஆணையிட்ட ஒரு ஆசீர்வாதம். படிக்கிறேன், கேளுங்கள். பிதாக்களுக்கு ஆணையிட்ட வாக்கு தத்தத்தினுடைய அந்த இரக்கம்தான் ரட்சிப்பு. நான் சொல்ல விரும்புகிற இந்த வார்த்தை, அன்பானவர்களே, அது உன்னை அபிஷேகம் பண்ணும். திரும்ப சொல்லுகிறேன், ரட்சிப்பு உன்னை அபிஷேகம் பண்ணும்.
ரட்சிப்பு உனக்கு கண்மலையாயிருக்கும். ரட்சிப்பு உனக்கு அரணாயிருக்கும், டவர். ரட்சிப்பு உனக்கு தலைச்சீரவாயிருக்கும். ரட்சிப்பு அது ஒரு பாத்திரம், உன்னை மகிழ்ச்சியால் நிரப்பும். ரட்சிப்பு என்பது ஒரு ஊற்று. நாள்தோறும் புதிய புதிய கிருபைகள், புதிய புதிய வல்லமை, புதிய புதிய ஆசீர்வாதங்கள். யோசித்து பாருங்களேன், ரட்சிக்கப்பட்ட வாழ்க்கையில there's a progress. அந்த ஊற்று வற்றாது. ஏனென்றால் எவ்ரிடே இட் கிவ்ஸ். ஒவ்வொரு நாளும் அது அதாவது கொடுத்து கொண்டே இருக்கும், அதில் ஊறிக்கொண்டே இருக்கும். என்னை கேட்டுக்கொண்டு அன்பு பிள்ளையே, ரட்சிக்கப்பட்ட வாழ்க்கையில ஆல்வேஸ் ரெஃப்ரெஷ்மெண்ட். அந்த ஊற்று என்ன பண்ணுகிறது அன்பானவர்களே? தாகம் தீர்க்கிறது. ரட்சிக்கப்பட்டவன் அன்பானவர்களே மக்களுடைய தாகத்தை தீர்க்கிறவன். இன்றைக்கு நான், எனது, என் குடும்பம், என் வாழ்க்கை இல்லை. ரட்சிக்கப்பட்ட வாழ்க்கையிலே ஆல்வேஸ் அந்த எப்பொழுதுமே அந்த தாகம், ஆத்தும தாகம், ஜனங்களை குறித்த பாரம். நீ எவ்வளவு உயரத்திற்கு போனாலும் அன்பானவர்களே அந்த உள்ளத்துல அந்த பாரம் இருக்கும். to meet the need of the people. மக்களுடைய தேவைகளை சந்திக்க வேண்டும். இந்த மீட்கப்பட்ட வாழ்க்கையில என்னைக்குமே ஒரு மகிழ்ச்சி. ஆரம்பத்தில் சொன்னேன், அந்த பாத்திரம் தன்னுடைய கருப்பொருள் என்னவென்றால் மகிழ்ச்சி. ஊற்றினுடைய கருப்பொருள் ரெஃப்ரெஷ்மெண்ட். அது அநேகருக்கு புத்துணர்ச்சியை கொடுக்கும். சோர்ந்து போனவர்களுக்கு, இலக்கரித்து போனவர்களுக்கு, நம்பிக்கையற்றவர்களுக்கு, வாழ்க்கையில ஒன்றும் இல்லாதவர்களுக்கு ஆல்வேஸ் கிவ் ரெஃப்ரெஷ்மெண்ட். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, அடுத்தவர்களை தூக்கி விடுகிறாயா? அடுத்து உற்சாகப்படுத்துகிறாயா? அன்பான தேவ பிள்ளை, ஒரு எஸ்தருக்கு ஒரு மொர்தெகாய், ஒரு பவுலுக்கு ஒரு தீமோத்தேயுக்கு ஒரு பவுல், அன்பானவர்களே ஒரு மார்க்குக்கு ஒரு பேதுரு. அவள் ஆல்வேஸ் தே ரெஃப்ரெஷ். அடுத்தவர்களை தூக்கி விடுகிறவர்கள், அடுத்தவர்கள் உயர்த்துகிறவர்கள். இந்த உலகத்தில் நடக்கிற துக்கமான காரியம் என்னவென்றால், அடுத்தவர்களை கீழே தள்ளுவதே சிலருக்கு ஊழியம். இதாவது சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும். இல்லை அன்பான தேவ பிள்ளையே, ஆண்டவர் அநேகரை ரெஃப்ரெஷ் பண்ணுகிற மனிதன் அவனை மாற்ற விரும்புகிறார். ஆவியிலே, ஆத்துமாவிலே, சரீரத்தில. முடிவாக சொல்ல விரும்புகிறேன், ரட்சிப்பு உன் வாழ்க்கையின் ஒரு மகிழ்ச்சியை தருகிறது. என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ரட்சிப்பின் பாத்திரத்தை கையிலேந்தி. ரட்சிப்பு விலையேற பெற்றது. அது மலிவான, இலவசம், ஆனால் மலிவானதல்ல. எனவே நாளிலே ரட்சிப்பினுடைய ரட்சிப்பு எதற்கெல்லாம் திருமறை சொல்லுகிறது? முதலாவதாக ராக், கண்மலை, ஸ்டெபிலிட்டி. இரண்டாவது, அது ஒரு துருகம், இட்ஸ் a great tower. அதில் சுகமாயிருக்கலாம், நீதிமான் சுகமாயிருப்பார். மூன்றாவது, ரட்சிப்பு என்று தலைச்சீரா, உன்னை பாதுகாக்கும். இட் ப்ரிசர்வ், எல்லாத்தையுமே இருந்தும், எல்லா பாதுகாப்பும் இருந்தும். உலகம் சொல்லுது, உன் அப்படி பண்ணுவேன், இப்படி பண்ணுவேன், சூனியம், மந்திரம், நெவர். ரட்சிக்கப்பட்டவனுக்கு இருக்கிற பாதுகாப்பை போல உலகத்தில் ஒரு பாதுகாப்பு இல்லை. He is fully covered. ரட்சிப்பு என்பது ஒரு பாத்திரம், நிரம்பி வழியும், அநேக நிரம்பச் செய்யும். ரட்சிப்பு என்பது ஒரு ஊற்று. ஒவ்வொரு நாளும் அது உன்னை சந்தோஷிப்பிக்கும். இத்தான் சங்கீதத்தில் வாசிக்கிறோம், ஒரு நதி உண்டு, அது நீர்க்கால்கள் உன்னதமாக சந்தோஷிப்பிக்கும், உங்களை சந்தோஷிப்பிக்கும். எனவே இந்த ரட்சிப்பின் நிலையிலிருந்து விலகிவிட வேண்டாம். திரும்ப சொல்லுகிறேன், ரட்சிப்பு என்பது ஒரு ஊற்று. ரட்சிப்பு என்பது ஒரு பாத்திரம். ரட்சிப்பு என்பது அன்பான கர்த்தருடைய பிள்ளையே ஒரு மிகப்பெரிய டவர், கோபுரம். உன்னை உட்கார வைத்து அழகு பார்க்க விரும்புகிறார். ரட்சிப்பு என்பது கண்மலை, பாதுகாப்பு. எத்தனை பேர் வந்தாலும், எத்தனை துயர் வந்தாலும் ரட்சிப்பு உங்களை பாதுகாக்கும். எனவே ரட்சிப்பின் தேவனுக்கு நன்றி சொல்லுங்கள். அந்த வார்த்தை இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, லூக்கா 1:8, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தமிழ்ல, ஆங்கிலத்துல த காட் ஆஃப் சால்வேஷன், ரட்சிப்பின் தேவனாகிய கர்த்தர். எனவே அந்த ரட்சிப்பின் தேவன் உங்களை பாதுகாப்பார், பராமரிப்பார், தாங்குவார், போஷிப்பார். அந்த அவருடைய ஸ்டெபிலிட்டி, திரும்ப சொல்ல விரும்புகிறேன், the stability, security, preservation, joy, refreshment, இன்னும் ஆழமான காரியங்களிலே வழிநடத்த உங்களுக்கு அஜபிக்கிறேன். இந்த செய்தி ஆசீர்வாதமாக இருக்குமேயானால் அடுத்துள்ள அனுப்பியதை தாங்குங்கள். கர்த்தருடைய கரம் உங்களை தாங்குவதாக. எந்த நாளிலும் ரட்சிப்பை விட்டு விலகாதிருங்கள். ரட்சிப்பிலே முன்னேறுங்கள். கர்த்தர் உதவி செய்வார். ஜெபிப்போம்.
வானத்தையும் பூமியும் படைத்த நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ரட்சிப்பின் பாத்திரத்தை கையில் எடுத்து ஆண்டவரே, அந்த மகிழ்ச்சியின் ஆசீர்வாதத்தை எல்லாரோடும் பழக, எல்லாருக்கும் கொடுக்க எங்களுக்கு இரக்கம் செய்யும். ரட்சிப்பின் தலைச்சீரா இப்போதும் அதை பயன்படுத்திக் கொள்ள உதவி செய்யும். தேவ கிருபை தாங்கட்டும். ரட்சிப்பின் ஒரு ஊற்று, அந்த ஊற்று நாள்தோறும் பானம் பண்ண, புதிய புதிய கிருபைகளை தர சகாயம் பண்ணும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். இன்னைக்கு கேட்டுக்கொண்டு காண்பது பிள்ளையே, ரட்சிப்பின் அந்த நிலைகளிலே வளருங்கள். அநேகருக்கு அந்த ரட்சிப்பை விதையுங்கள். ரட்சிப்பின் வாசனையை அநேகருக்கு தெரிவியுங்கள். ஜீவ வாசனையாய் இந்த பூமியிலே வாழ கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவாராக. இந்த நிகழ்ச்சியை குறித்த கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். அடுத்தவர்களுக்கு அனுப்பி இதை தாங்குங்கள். God bless you. ஆமென்.
விலாசம்: போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65, பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 0444183330. எங்கள் மின்னஞ்சல் stephen.opendoor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.